நான் சொல்றேன் இது நடந்தே தீரும். அன்லஸ் விஜய் கட்சியில் இருப்பவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களும் அடிமுட்டாள்களாக மாறினாலே ஒழிய இந்த கூட்டணி அமைந்தே தீரும். இப்படிதான் போகுன்ற நான் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். அப்படி இல்லைன்னா நம்ம கழிச்சு போக வேண்டியதான் நினைக்கிறேன். ஆமாம், இவங்க டெப்டி சிஎம் கொடுக்க மாட்டாங்க, சீட்டு நம்பரும் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் புடிவாதமா இல்லைங்க நான் வந்து தனியாக நின்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா திமுக நிச்சயம் ஆட்சிக்கு வரும் என்பது திரு விஜய் அவர்களுக்கு தெரியும். அப்படி திமுகவை ஆட்சிக்கு அமர்த்துறதுக்காக அவங்க விஜய் 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காரு. அதுவா ஒரு நோக்கம்? சரி, விஜய் வந்து இல்லை எனக்கு டெப்டி சிஎம் வேணும், கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஏடிஎம்கே ஒரு நாள் ஒத்துக்காது. அண்டு விஜயோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து பாஸ் இது கடைசி படம். ஆமாம், இதுதான் விஜயோட மூவிலேயே மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று நான் பார்க்கிறேன். இல்லை எனக்கு என்னுடைய விமர்சனமாக தான் இருக்கேன். ஹீ இஸ் அப்கமிங் பாப்புலர், ஒரு ரொம்ப பாப்புலர் பொலிட்டீஷியனாக மாறிட்டு வரும்போது அவரோட ஆட்டிடியூட் இருக்குல்ல, இன்னும் ஏன் தொடர் ப்ரெஸ்ஸை பார்க்கல யாரு விஜய்? பார்ப்பார், வெயிட் பண்ணுங்க. ஆளுங்கட்சி முதல்வர் எந்த பிரச்சனையும் பார்க்காம இவங்க ஒன்று கேட்குறாங்க, அவர் ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாரு. ஏங்க ஈரோடுக்கு பிரச்சாரத்துக்கு போகலன்னா தேர்தல் நாள் அன்று முடிவு என்னைக்குன்ட்டு டேட்டு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம அவர் அக்கௌண்டபிளாக வைக்கணும். அதுதான் மீடியா கேள்வி எழுப்ப வேண்டியது. ஒரு எதிர்க்கட்சியாக அல்லது ஒரு புதிய கட்சியின் தலைவராக இவரும் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டியது என்பது அவசியம். விஜய் அவர்களை புறக்கணித்து விட்டு இனி எந்த அரசியல் கட்சியும் அரசியல் செய்ய முடியாது. அண்டு ஃபெலிக்ஸ் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஒரு நர்வஸ்னஸை நான் பார்க்குறேன். இப்போ ஒரு திரு உதயநிதி அவர்கள் இருக்கார் வச்சுங்களேன். உதயநிதிக்கு வந்து 24 மணி நேரமும் திரு உதயநிதி அவர்கள் விஜயை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இப்பவும் தொடக்கம் முதலே ஓகே, அவர் திரு உதயநிதி அவர்கள் திரைத்துறையிலிருந்தே தன்னை விஜய் கூட ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஓ, நான் ஒரு ஹீரோ, அவரும் ஒரு ஹீரோ, ஈக்குவல் தான் ரெண்டு பேரும். இப்படித்தான் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஏடிஎம்கேயே அவர் திரு உதயநிதி மைண்டில் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. இப்போதான் வந்து ஒருவேளை சேர்ந்துருவாங்களோன்றதை நம்ப தொடங்கி இருக்கிறேன். அது எப்படி போச்சுன்னா நேர்காணல் பார்க்கலே இருக்காது. இவங்க 2 பேருக்கும் தான் வேலை. அது நம்ம மேலே காண்டில் 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கள நிலவரம் அல்ல என்று அவர்களாக நினைத்து கொண்டிருந்தார். இப்போ புசி ஆனந்த் வந்து ஒரு தன்னையை வந்து அடுத்த இப்போ 4 வருஷத்துக்கு தான் ஒரு பதவி அந்த கட்சியில் கொடுக்குறாங்க. இப்போ சேர்க்கிறதே அடுத்த 4 வருஷத்துக்கு எவெல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போடணும் அவனும் சேர்க்கிறாரு. இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் புசி ஆனந்தை சுற்றியே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. சாதி பார்த்து தான் தாவேக்களை பதவி போடுறாங்க. 4-5 நியூஸ் பார்த்தீங்களா? அங்கே என்ன தீண்டாமை கடைப்பிடிக்கிறாங்களா? இல்லை. சரி, திமுக ஜாதி பார்த்து பதவி போடல. திமுக அதை மட்டும் தானே செய்யுது. அது மட்டும்தானே செய்யுது. அப்போ இந்த குற்றச்சாட்டு அங்கே எப்படி வைக்கிறாங்க? இது எப்படி செய்தியாவது ஃபஸ்ட்டு? அப்புறம் எவனையாவது ஒருத்தர் இந்த விஜய் கட்சி கலரில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட மைக்க போடுறது, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, லெக் பீஸ் போடலங்க, பிரியாணி போட்டாங்க லெக் பீஸ் இல்லாமங்க அப்படின்ட்டு ஒருத்தனை பேட்டி எடுத்து இது தலைப்பு செய்தியாக ஊடகங்களில் வருகிறது. இது போன்ற செய்திகள் தான் இதுன்றேன். இன்னொன்று, ஒரு ஆர்கனைசேஷனில் இது போன்ற பாலிடிக்ஸ் இருக்கத்தான் செய்யும். அவருக்கு கீழே தான் ஆதவ் அர்ஜுன் ஒர்க் பண்ணணுன்றது எதற்காக வென்றால் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவர்களுக்குள்ளேயே உண்மையிலேயே கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்ல. நீங்கள் இதுக்கு இல்லாமல் இதை பண்ணாமல் விட்டுருந்தாருன்னா எலெக்ஷனுக்குள்ள பஞ்சாயத்து ஆயிருக்கும். ஓகே, பொதுவெளியில் ஏற்கனவே பஞ்சாயத்தை உண்டு பண்றதுக்கு தான் ஒரு உளவுத்துறை மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பெண் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது இன்டெலிஜென்ட்டா மூவ் ஆகும் நான் பாக்குறேன். ஓகே, இங்க இதை விட்டீங்கன்னா புஷி ஆனந்தே பரவாயில்லன்ட்டு சும்மா இருந்தா கூட என்ன பஸ் நேத்து வந்தவனுக்கு பொதுச் செயலாளர்ன்ட்டாங்க, அப்புறம் நீ எதுக்கு? ஆதவர்ஜுன்ட்ட பணம் இருக்கிறதுன்றதுனால தான் ஏன் வந்து அந்த ஆளை பொதுச் செயலாளர் போட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ டம்மி அப்படின்ட்டாங்கன்னா அவர் உண்மையிலேயே மனசு வருத்தப்பட்டு வெளில போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம் தோழர், இன்னொரு என்ன சொல்கிறது, ஒரு சிறுபிள்ளை விளையாட்டா இல்லை பெரிய ஸ்ட்ராட்டஜியான்னு எனக்கு தெரியல. அஜித்தை திமுக இப்போ கையில் எடுக்கிறது. அவருடைய கார் ரேஸுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது. இப்போ ரஞ்சயன்ட் வந்து ஒரு கார் வாங்க கூட காசு இல்லாமல் இருக்கார் அவர் அஜித். இல்லை, இப்போ படம் வந்து பண்ண போகிறாரு. ஓ, இது எப்படி அஜித்தும் அதுக்கு ஈல்ட் ஆகுறாரு. விஜயை எதிர்க்கிறது தான் தன்னை வந்து திமுக கையில் எடுக்குதுன்னு தெரிஞ்சுமே அதை ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. திரு அஜித்குமார் அவர்கள் ரசிகன் மட்டும் தான் கலைச்சி விட்டார். ஞாபகம் இருக்கா? ஒன்றும் வேணாம், சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போ, இந்த மாதிரி ஆள். அப்படிப்பட்டவர் வந்து அதுவும் போயும் திமுகவுக்கா அப்படியெல்லாம் ஒரு நிலைப்பாட்டை திரு அஜித் அவர்கள் எடுத்தார். மேடையிலே வந்து நினைவு இருக்கா? அன்றைக்கி எப்படி இருந்துச்சு சுச்சுவேஷன்றது உங்களுக்கு நினைவு இருக்கா? 3 நாளைக்கு ஒரு பாராட்டு விழா கூப்பிட்டு சொல்லிட்டாரு, யோ வெளிநாட்டெல்லாம் ஷூட்டிங்கில் இருக்காங்க, தொல்லை கொடுக்குறாங்க. அவர் போய் இவங்களா பாராட்டிக்கிறாங்க பாஸ். உங்களுக்கு தெரியும்ல, அந்த கடைசியாக என்ன படம் வந்துச்சு, இந்த சிவகார்த்திகேயன் படம்
இப்போ வர இந்த ஆர்மி மேனா நடிச்ச ஆமா ஒரு ஆமா படம். ஆமா ஆமா தெரியுது. அமரன். 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 அது என்ன சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு சிஎம் பார்த்துட்டு யூடியூப்ல ரிவ்யூ போட சொல்லணும் அவரா சொன்னாரு. இவங்களா போயிட்டு நைட் ஷோ பார்த்துட்டு வந்து அதை ஒரு சிஎம்கிட்ட வந்து கடைசி காட்சியில் கண் கலங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து இவங்களா ரிலீஸ் பண்ணிக்கிறது. சரி, அஜித் தமிழ்நாட்டுக்காரர் தானே, தமிழர் தானே அஜித், அப்படியே அந்த குடும்பம் கொள்ளையடிக்கிறது திருப்பி அவ்வளோ பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? மனசாட்சி உள்ள ஒரு தமிழனும் இதை செய்ய மாட்டான். இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஏத்தை தின்றால் பித்தம் தெளியும்ன்ற நிலைமையில இருக்காங்க அவங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், விஜய் அட்டாக் பண்ணுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. இந்த நடிகர், இவருக்கு அரசியல் தெரியாது, இவருக்கு என்ன தத்துவம் தெரியும், பெரியார் நூலை படிச்சிருக்காரு ஏதாவது பேசுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஏர்போர்ட்டில் சிஐஎஸ்எஃப் செக் பண்ணுறது வீடியோ எடுத்து போடுறீங்க. ரொம்ப கேவலம் சொல்ல. அது ஒரு எப்படி நான் கோவா ட்ரிப் போறாரு அப்படின்ட்டு வித் நடிகையோட கோவா ட்ரிப் போயிட்டு போறாரு. உனக்கு என்னடா போனா, உனக்கு என்ன, உனக்கு என்ன? இவ்வளவு கேவலமானவர்களை அஜித் ஆதரிப்பார் என்றா நீங்கள் நினைக்கிறீர்கள்? வணக்கம் தோழர். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் 2வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. விஜயோடைய அரசியல் நகர்வு ரொம்ப அவருடைய எல்லார் வீட்லையும் கொடியேற்றுங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு அதிகார பகிர்வுடன் கூடிய ஒரு அரசை உருவாக்குவது அந்த இலக்கத்தில் நம்ம போவோம் அப்படின்னு சொல்றாரு. இரட்டை யானை பலத்தோடு எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கடிதத்தோடு சேர்த்து இப்போ உள்ள கள நிலவரம் உங்களுடைய பார்வை என்ன? ஃபஸ்ட்டு வந்து திரு விஜய் அவர்களோட இந்த 1 இயர் ட்ராவல்ன்றது இம்ப்ரெசிவ். நான் இங்கே நம்ம சேனல் தான் பேசும்போது அந்த விக்கிரவாண்டியில் நடந்த விஜய் அவர்களின் கட்சியின் அந்த முதல் மாநாடு என்பது தமிழக அரசியலில் திருப்புமுனை என்று நான் சொன்னேன். அன்றைக்கி நீங்கள் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. மற்றவங்க வந்து இன்னும் ஒரு நாள் கூட்டம் கூட்டுறதுலாம் என்ன பெரிய மேட்டரா, இது போய் நம்ம திருப்புமுனைன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எல்லோரும் ஒப்புக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த சர்வே பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். ஸோ வந்து அது ஒரு திருப்புமுனை மாநாடு அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழகத்தில் அரசியல் கட்சிகள், சினிமா நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்குவது ஒன்றும் புதிதல்ல. எம்ஜிஆர் வந்து ஒரு ஃபினாமினா, அதனால் எம்ஜிஆரை மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட முடியாது. விஜயகாந்திலிருந்து தொடங்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். திரு விஜயகாந்த் அவர்களின் பயணம் இம்ப்ரெசிவாக இருந்தது. அதற்கு பிறகு வந்து தொடரேன்னு விளையாட்டு காட்டி கொண்டிருந்த ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அப்புறம் தொடங்கிவிட்டு இன்னொரு கட்சியில் ஐக்கியமாவதற்காகவே தொடங்கிய ஒரு நடிகர். இவர்களுடைய பயணங்களையும் நாம் பார்த்துருக்கிறோம். அண்டை மாநிலங்களில் நடந்ததையும் நாம் பார்த்துருக்கிறோம். திரு விஜய் அவர்களோட ஆங்கிலத்தில் சொல்கிறது தான் ஹீஸ் மேக்கிங் தி ரைட் மூவ்ஸ், ப்ரெஸ்ஸிங் தி ரைட் பட்டன்ஸ். அண்ட் விஜயோட இந்த கடிதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, குடியுரிமை சட்ட திருத்தம் தொடங்கி பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு வரை மக்கள் பிரச்சனைகளை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறோம். தனி மனிதர்களுக்கு எதிரான அரசியலை தவிர்த்தே வருகிறோம். இனியும் அப்படியே தான் தொடருவோம். காரணம், தனி மனிதர்களை விட தனித்து உயர்ந்தது மக்கள் அரசியல் மட்டுமே அப்படின்றாரு. எனக்கு இதுதான் ஒரு என்டையர் கடிதத்தில் ரொம்ப பிடிச்ச அம்சமாக நான் பார்க்கிறேன். சமீப காலமாக ஒரு மாத காலமாக நடந்து வரும் சர்ச்சையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இறந்து 50 ஆண்டுகளை கடந்த தந்தை பெரியார் அவர்களை பற்றிய சர்ச்சை நேற்று வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. போய் வன்முறையிலலாம் முடியுது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சொல்லிட்டாரா அவர் கொள்கை பிடிக்கல பாஸ், விடு பாஸ்னா முடிஞ்சு போச்சு. தந்தை பெரியார் என்ற தனிநபரை வைத்தே ஒரு அரசியல் செய்து இன்று நாம் பேச வேண்டிய 1000 மக்கள் பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளுவதை 2 கட்சிகள் வசதியாக செய்து கொண்டிருக்கின்றன. அதை திமுக இனிஷியேட் பண்ணி அது அவங்க தான் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நான் நீங்கள் அதுக்கு வழிவகை செய்து தரீங்க. எங்க அவங்க கேபிட்டலைஸ் பண்ணுவாங்கங்க, கன்வீனியன்ஸுங்க. இன்றைக்கி செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஏடிஜிபி என்ன கொலை முயற்சின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்குதுங்க. இன்றைக்கி அவ்வளவு மோசமாக இருக்குது. ஒரு ரோட் ரேஜ் நடக்குது, பொம்பளை பிள்ளைங்க துரத்திக்கிட்டு போகிறாங்க. அதை வந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் கையில் எடுத்து, தேசிய ஊடகங்கள் கையில் எடுத்த பிறகு அந்த அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அவன்கிட்ட பேட்டி எடுத்து போடுறாங்க. நீங்கள் கஸ்டடியில் இருந்திருக்கிறீங்க, வெளியில் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுக்கு சுற்றி 100 வாட்டி பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்படி இருக்கும்போது பேட்டி 2-3 ஆங்கிளில், லைட்டிங் வர சரியில்லை, அதில் 2-3 ஆங்கிளில் பேட்டி எடுத்து போடுறாங்க. இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவு ஆக்டிவாக இவங்க வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஈரோடில் வந்து நாம் தமிழர் கட்சி போட்டிக்கிட்டு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. அங்கே போய் சீமான் எங்கே பிரச்சாரம் செய்கிறாரோ அந்த இடத்துல போய் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை துண்டு பிரசுரங்கள் விநியோகம் அனுமதிச்சுன்னா சண்டை தானே நடக்கும். வேறு ஏதாவது வள்ளூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன்னு சொன்னான்னா நீங்கள் அதுக்கு அனுமதி தர மாட்டீங்க. அங்கே போய் இங்கே வயலன்ஸ் நடக்கும்னு தெரிஞ்சு எப்படிங்க அலோவ் பண்ணுறீங்க நீங்கள்? அதுவும் தேர்தல் நடக்கிற இடங்க பண்ணி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு திருப்பி சீமான் மேலே ஒரு எஃப்ஐஆர். நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 நாட்களில் மட்டும் 5-6 கேஸ் சீமான் மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு.
ஃபஸ்ட்டு கேஸில் எந்த கேஸில் சீமான் அரெஸ்ட் ஆகுறாரோ குறைஞ்சது 30 வழக்குகளில் அவர் கைது செய்யப்படுவார். ஜாமீன் போடுறதே பெரிய சிக்கலாகும். இதுக்கு சீமானு ஈல்டாகிறாருன்றேன். ஈரோடு பிரச்சாரத்தில் இந்த ஆட்சியை வீழ்த்துங்க, எங்களுக்கு வாக்களிங்கள் என்று பேசவில்லை. அங்கேயும் போய் ஒரு வேண்டுமென்றே பெரியார் பேசுகிறார். இவங்க 2 பேரும் நாம் தமிழரும் திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி அமைத்து கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது. திமுக அப்படி ஒரு தேவை இருக்கு. ஏன்னா வேங்கவேல் தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகம் வந்து டைவர்ட் பண்ணலாம். ஆனால் சீமானுக்கு அப்படி ஒரு தேவை இருக்கு தோழர். அப்புறம் ஏன் செய்கிறாரு? எனக்கு ஒரு காரணத்தை அதிகபட்சம் அதுலேருந்து கிடைக்கிற பப்ளிசிட்டியை தாண்டி ஒன்றும் கிடைக்கிறது. அப்போ வெறும் பப்ளிசிட்டிக்காக அரசியல் இயக்கம் நடத்துபவரா சீமான் என்று தான் நாம் கேள்வி கேட்க வேண்டும். வேறு எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அந்த ஊடகங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கிறாருல, அவங்க வந்து மற்ற விஷயங்களை கேட்காம பெரியார் அப்படின்னு எடுக்கணும் பேசுறாரு. இவங்க தானே அவர் தூண்டி பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. நீ இதை பற்றி கேள்வி கேட்காத. ஏன் இப்போ இன்னைக்கு அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பிறகு விஜய் அவர்களை கடுமையாக விமர்சித்தார் திரு சீமான். நினைவிருக்கு உங்களுக்கு? நாம பேசணும்னு நினைக்கிறேன். ஆமாம். அதற்கு பிறகு விஜய் அவர்களை பற்றி கேட்கும்போது இப்போ உடுப்பா அப்படின்ட்டு போனார். ஏன் நீங்கள் அதை விடாமல் திருப்பி நீங்கள் தானே பேசுகிறீங்க? ஒரு முறை பெரியார் அவர்களை பற்றி பேசினீர்கள், சர்ச்சையாகிறது. 1 மாதமாக இதை ஏன் சீமான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு பதில் சொல்லுங்கள். ஈரோடு பிரச்சாரத்தில் இதை போய் அவசியம் பேச வேண்டிய விஷயமா? பெரியாரை உடச்சு காட்டுறேன்னா உடைங்க. பெரியாரே இதை விரும்புவார். ஆமாம். நான் சொல்கிறேன்ட்டு நீ இதெல்லாம் ஏற்றுக்காத. இப்படி இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு ஏற்றுக்கிட்டு தான் நீ முட்டாப்பையிலாக இருக்க. என்னை கேள்வி கேளுன்னு தான் பெரியார் சொல்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி அதை டிசைட் பண்ணி அது இப்போ திருப்பி சப்ஜெக்ட்டுக்கு வரேன். அதையெல்லாம் தனி மனிதர்களை பற்றிலாம் பேசாமல் நான் மக்கள் பிரச்சனை சார்ந்து சிஏஏ, பரந்தூர் இது போன்ற மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவோம். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். அரிட்டாப்பட்டியில் வந்து அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அரிட்டாப்பட்டிக்கு எதிராக நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க. ஆனால் அதே தமிழ்நாட்டு மக்கள் தானே இங்கே வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டு. அப்போ உங்களுக்கு ஏதோ லாப நோக்கு இருக்கு அப்படின்றாரு. இது ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட். நல்ல ஸ்டேட்மெண்ட். இதுதான் இஷ்யூன்றேன் நான். நீங்கள் அங்கே வந்து அரிட்டாப்பட்டி நிலத்தை பாதுகாப்பு பண்ணுறீங்க, அப்போ பரந்தூர் நிலத்தை பாதுகாக்க மாட்டீங்களா? வயலேரி என்று வயல் ஏரி என்று மிகப்பெரிய ஏரி, ஆயிரக்கணக்கான நிலங்களுக்கு பாசனம் வசதியை தரக்கூடிய ஒரு ஏரியை அழிக்கிறீங்களா? அது தமிழ் மண் இல்லையா? தெலுங்கானாவில் இருக்கா? ஸோ ஹீ இஸ் மேக்கிங் தி ரைட் மூவ்ஸ். அண்ட் அந்த நம்ம கடந்த முறை பேசும்போதும் நான் சொன்னேன், விஜய் அவர்களை புறக்கணித்து விட்டு இனி எந்த அரசியல் கட்சியும் அரசியல் செய்ய முடியாது. அண்டு ஃபெலிக்ஸ் முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்திடம் ஒரு நர்வஸ்னஸை நான் பார்க்குறேன். ஓகே. இவ்வளோ நாள் நான் அந்த நர்வஸ்னஸை பார்த்ததில்லை. பதட்டத்தை இவர்களிடம் நான் பார்த்ததே இல்லை. நான் சொல்லிட்டு இருந்தேன் சார், அந்த நான் சொல்கிறது யாரிடம் நான் பேசினேன் என்றால் திரு உதயநிதி அவர்களோட தேர்தல் வியூக வகுப்பாளர் டீமில் இருக்கக்கூடியவர்களிடம் பேசியிருக்கிறேன். அண்டு திமுகவின் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளிடமும் பேசியிருக்கிறேன். யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களே நினச்சிக்கிறாங்க நம்ம டிஎம்கே ஃபேமிலி நாம தான் ஐடியாஸ் கொடுத்து இந்த கட்சியை நம்ம மீண்டும் வெற்றி பெற வைக்க போகிறோம். இன்னும் இவங்க தான் முட்டு சேர்ந்து கூட்டு போக போகிறாங்க. எனக்கு உறுதிப்பட தெரியும். ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் என்ற அந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டதுனாலேயே நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை என்று அவர்கள் கருதி கொள்கிறார்கள். ஆட்சியில் இருப்போரும் இப்போ பத்திரிகாரன்ட்டு கேட்டிங்கன்னா நான் அதை வரவேற்பேன். ஏன்னா பத்திரிகாரனுக்கு வேலையை நியூஸ் எங்கே என்ன நடக்குதுன்றது நியூஸு. நீ க்ரைம் ப்ரிவென்ஷன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன்ட்ட போயிட்டு அப்புறம் என்ன நடக்குன்னு கேட்கலாம். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கள். எடப்பாடி வேஸ்ட். அடுத்து நம்ம தான், அடுத்து சின்னவர் வந்துடுவார். அடுத்து இன்னும் ஏடிஎம்கே உடச்சி போட்டலாம். விஜய்லாம் ஒரு ஃபேக்டரே இல்லைங்க. இப்படி தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் விஜயும் ஃபேக்டரி இல்லை, ஏடிஎம்கே குறைச்சி மதிப்பிடாதீங்க. இல்லை அதிமுக தாவேக கூட்டணி உருவானால் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு அந்த கூட்டணி தான் வராதுன்ட்டு இவங்க போய் சொல்கிறாங்க. இப்போ ஒரு திரு உதயநிதி அவர்கள் இருக்கார் வச்சுங்களேன். உதயநிதிக்கு வந்து 24 மணி நேரமும் திரு உதயநிதி அவர்கள் விஜயை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார் என்பது தான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இப்போவும் தொடக்கம் முதலே ஓகே. அவர் திரு உதயநிதி அவர்கள் திரைத்துறையிலிருந்தே தன்னை விஜய் கூட ஒப்பிட்டு கொண்டிருக்கிறார். நான் ஒரு ஹீரோ, அவரும் ஒரு ஹீரோ, ஈக்குவல் தான் ரெண்டு பேரும். இப்படித்தான் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஏடிஎம்கேயே அவர் திரு உதயநிதி மைண்டில் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு இது என்ன ஆகும்ட்டு அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. விக்ரவாண்டிக்கு பிறகு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. நம்ம கடந்த முறையே பேசியிருக்கோம். ஃபாசிஸ்ட்னு இவங்களை சொன்னதை தாங்கிக்கவே முடியல. ஸோ இப்படி இருந்தது. அது கடைசியாக அது வரைக்கும் அந்த விக்ரவாண்டி மாநாட்டுக்கெல்லாம் பிறகு கூட கொஞ்சம் ஜெர்க்கானாங்க. அதுக்கப்புறம் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆதவ அர்ஜுனும் சிடிஆர் நிர்மல்குமார் எல்லாம் போய் அங்கே சேர்ந்த பிறகு
முதல் முறையாக திமுக கிட்ட அந்த பதட்டத்தை நான் பார்க்கிறேன். எப்படி? இப்போதான் வந்து ஒருவேளை சேர்ந்துருவாங்களோன்றதை நம்ப தொடங்கி இருக்கிறேன். அது எப்படி போச்சுன்னா நேர்காணல அவங்க பார்க்கலையே போல இருக்க. இவங்க 2 பேருக்கும் தான் வேலை. அது நம்ம மேலே காண்டில் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அது கள நிலவரம் அல்ல என்று அவர்களாக நினைத்து கொண்டிருந்தார். நாம் கள நிலவரத்தை தான் பேசுகிறோம் என்பதை அவர்கள் உணரவில்லை. அண்ட் மனதார அவர்கள் நம்பியது விஜய் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சாத்தியமே இல்லை என்று திமுகவினர் முழுமையாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். திரு ஆதவ அர்ஜுனும் நிர்மல்குமாரும் போய் அங்கே சேர்ந்து விட்டார்கள். சேர்ந்தவுடன் அவர்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிந்த பிறகுதான் ஹூ இஸ் ஆதவ அர்ஜுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த பயத்துக்கு காரணம். ஓகே. அண்ட் தே நோ தி ஸ்கில் செட்ஸ் ஆஃப் ஆதவ அர்ஜுன். அண்ட் ஆதவ் அர்ஜுன் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஆக்டிங் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் ஏடிஎம்கே அண்ட் டிவிகேன்றது அவங்களுக்கு இப்போது தான். நாட் ஒன்லி வித் ஏடிஎம்கே அண்ட் டிவிகே, இன்க்ளூடிங் விசிகே, இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட், இன்க்ளூடிங் காங்கிரஸ். He will be the most important bridge. ஓகேவா? நீங்கள் அவ்வளோ கட்சிலாம் வேணாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த லெஃப்ட் விசிகெல்லாம் வேணான்றேன். நான் விருப்பம் கிடையாது, என்னுடைய அசஸ்மெண்ட்டை சொல்கிறேன். புரியுது? டிவிகே அண்ட் ஏடிஎம்கே இஸ் மோர் தென் எனஃப் டு டிஃபீட் ஆல் தி பார்ட்டிஸ் டுகெதர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. ரெண்டாவது, 2 பேருக்குமே இப்படி ஒரு தேவை இருக்குது தோழர். போத் ஆஃப் தம் ஆர் ஸோ டெஸ்பரேட். இந்த எலெக்ஷனை விட்டாருங்களேன் இபிஎஸ், தென் இஸ் என்டையர் கெரியர் இஸ் எ கொஸ்டின் மார்க். ஈவன் விஜய்ஸ் கெரியர் இஸ் எ கொஸ்டின். அதான் 2 பேருக்குமே சொல்கிறேன். அப்போ 2 பேருக்குமே ஜாயின் டுகெதர்ன்றது இட் வில் பி ரொம்ப பிக் ஃபோர்ஸாக இருக்கும் அண்ட் வின்னிங் எலிமெண்ட்டாக இருக்கும். பட் டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ, ஈவன் காங்கிரஸ் வில் ப்ரிஃபர் கோயிங் வித் விஜய் அப்படின்றத நான் இடம் இல்லை. நான் இப்போவே சொல்கிறேன், இடம் இல்லை. ஓகே. சரி, என்ன விஜய் என்ன 30 சீட்டு கவுத்துக்கு 50 to 60, அதிகபட்சமாக 40லேருந்து 60. மீதி எவ்வளோ இருக்குது? ஏடிஎம்கே வில் ப்ரிஃபர் அட்லீஸ்ட் 160. ஆமாம். ஓகே, இடம் இங்கே இருக்குது. தேமுதிக இடம் கொடுக்கணும்ல. தேமுதிக இஸ் அ லாயல் பார்ட்னர் ஆஃப் ஏடிஎம்கே. ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்களா, இப்போவே விஜய்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுலேருந்து 1 எக்ஸ்ட்ரா எங்களுக்கு கொடுக்கணுன்றாங்க. அப்புறம் மைனஸில் தான் கொடுக்கணும். சும்மா பிரச்சாரம் பண்ணிட்டு போனோம். இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல நிட்டி கிரிட்டிஸ் வில் பி அயன்ட் அவுட் இன் தி லாஸ்ட் மொமெண்ட். அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூஸே கிடையாது, பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கட்சியின் பலத்தை பொறுத்து தான் இடஒதுக்கீடு நடக்கும். அதனால தான் நான் இடம் இல்லைன்னு சொல்கிறேன். அவங்க கேட்பாங்க, அவங்க நீங்கள் 200 கொடுத்துட்டு ஏடிஎம்கே 34 போட்டிட்டோன்னு கூட அன்னி சொல்லுவாங்க. அதுக்காக கொடுக்க முடியுமா? இதெல்லாம் திஸ் திங்ஸ் வில் பி அயன்ட் அவுட். நீங்கள் காங்கிரஸ் சொன்னீங்க, லெஃப்ட்டை சொன்னீங்க, விசிகே சொன்னீங்க, இடம் எங்கே இருக்குது? ஏற்கனவே இருக்கக்கூடிய லாயல் பார்ட்னர்ஸை அங்கீகரிப்பது தான் ஒரு கட்சிக்கு முறையாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கே இடம் இல்லைன்றேன் நான். ஓகே, அவங்க வில்லிங் தான். அவங்க வர்றதுக்கு வில்லிங். அது லாஸ்ட் மினிட்ல ஆக்ஷன் எப்படி டிசைட் ஆகுதோ அதை பொறுத்து தான். அதனால வந்து சீனியர் ராமதாஸ் சொல்லிட்டாரு, அந்த கூட்டணி ஏன்டா வச்சோம் அப்படின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி தானே. அது நீங்கள் 24க்கு முன்னாடியிலே யோசிச்சிருந்துருக்கணும். அப்படியே அவர்கள் இறுதி நேரத்தில் மறுபரிசீலனை செய்யலாம் என்ற முடிவை எடுத்தாலும் 10 சீட்டு தருவாங்க. ஒத்துக்காரான்னு கேளுங்க. 10 சீட்டு மினிஸ்டர் 1, மினிஸ்ட்ரியில் 1. மினிஸ்ட்ரிலாம் கிடையாது, கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது. அது இவங்க ஆசைப்படுவாங்க. இப்போவும் பேசுவார் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். கட்சி ஆரம்பிச்சு 30 கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னா விஜய் எதுக்கு அங்கே போய் சேரணும்? ஏன் ஒரு நல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடாது? டெப்டி சிஎம் கொடுத்தா எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை? டெப்டி சிஎம் கொடுத்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான தேவை முடிவுகளை பொறுத்து தானே எழும். ஆமாம். இப்போ நீங்கள் 77 தேர்தல் என்று நினைக்கிறேன். 50 சீட் கொடுக்குறாரு. 50 விஜய் அடிக்கிறாருன்னா 50 விஜய் அடிச்சா கூட எப்படிங்க கூட்டணி அமைச்சரவைக்கு எந்த காலத்தில் இந்த திராவிட அதுதான் அவங்களுடைய அடிநாளமாக இருக்கிறது. விஜயோடைய பேசிக் பிரின்சிபலில் பவர் ஷேருன்றது ஒரு இதுவாக இருக்குல்ல, அதற்கு தானே பார்கெயின் அங்கே தானே நடக்கும். அப்போது எனக்கு டெபுட்டி சிஎம்மும் பவர் ஷேரிங்கும் கொடுத்தால்தான் நான் உங்களோடு கூட்டணிக்கு வருவேன் என்ற நிலைப்பாட்டை திரு விஜய் அவர்கள் எடுத்தால் அதிமுக அதற்கு ஒப்புக்கொள்ளும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒப்புக்கொள்ளும் என்று எனக்கு தோன்றுகிறது. நிச்சயம் ஒப்புக்கொள்ளாது. ஏன்னா பவன் கல்யாண் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறார். தட் வாஸ் ஆஃப்டர் தி ரிசல்ட்ஸ். எடுத்த உடனே பவர் ஷேரிங் அக்ரிமெண்ட்டோடு அவர்கள் இருவரும் கூட்டணி அமைக்கவில்லை. இங்கே ஏடிஎம்கே எடுத்த உடனேயே பவர் ஷேரிங்க்கு விஜய் அவர்களோடு ஒப்புக்கொண்டால் தட் இட் செல்ஃப் மீன்ஸ் தட் ஏடிஎம்கே இஸ் வீக். இந்த மாதிரி ஒரு வீக் பொசிஷன்லேருந்து பார்கெனிங் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே பவர் ஷேரிங் கிடையாதுன்றதை சொல்லிட்டாங்க. இதெல்லாமே வந்து ரிசல்ட்டு தான் முடிவு பண்ணும். நீங்கள் 50 கொடுத்து 50லையும் ஜெயிச்சிட்டா கூட கூட்டணி ஆட்சிக்கு நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒப்புக்கொள்ளாது. சரி, கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ளாத ஒரு கட்சியோடு நான் ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று திரு விஜய் ஒரு நிலைப்பாடு எடுத்து சிறிய கட்சிகளோடு நான் தனியாக போட்டியிடுகிறேன் என்று முடிவு எடுக்கிறார் என்று ஒரு வாதத்துக்கு வைத்துக்கொள்வோம். தட் வில் பெனிஃபிட் டிஎம்கே.
அப்புறம் பிறகு விஜய் அவர்கள் என்ன செய்வார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்ன செய்வார்கள் என்றது இரு தரப்பினருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு பலவீனமாக இருக்கக்கூடிய நிலையிலேயே இந்த ஆட்டம் போட்டு தமிழகத்தை சுரண்டி கொண்டிருப்பவர்கள் திரு விஜய் அவர்களே விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசுறது போல ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு மன்னராட்சி நடத்துறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். அண்ட் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் நான் டெப்டி சிஎம் ஆகணுன்ற ஒரு சுயநலத்தின் காரணமாக நீங்கள் இந்த லெட்டரை படித்து பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகள்லாம் சொல்கிறாரு. அப்போ திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியது மீண்டும் இந்த கொள்ளையடிக்கும் கும்பலை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவான்ற கேள்வி எழும். கண்டிப்பாக. நான் உள்ளபடியே விஜய் மக்களுக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். சரிங்களா? அவர் நம்ம சிஎம் ஆகி உட்கார்ந்து இந்த சர்க்கார் பட்டில் வந்த மாதிரியே பண்ணலான்றதுலாம் அவரோட திட்டம் என்று நான் நினைக்கவில்லை. எல்லாத்தையும் விட விஜய் அவர்களுக்கு பிரதான நோக்கம் இவங்களை வீட்டுக்கு அனுப்பணுன்றது தான் நான் ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறேன். அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. பொலிட்டீஷியனுக்கு அப்படி தான் முதல்ல ஃபர்ஸ்ட் நீ காலி பண்ண. ஆமாம், அந்த இடத்த காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படி தான் அவர் நினைப்பாரு. சரி, விஜய் இல்லை எனக்கு டெப்டி சிஎம் வேணும், கூட்டணி ஆட்சி தான் வேணும்னு நான் இப்போ சொல்கிறேன். ஏடிஎம்கே ஒரு நாள் ஒத்துக்காது. ரிசல்ட்டுக்கு பிறகு இது பாசிபிள், அதையும் சொல்லிடுறேன். ரிசல்ட் முழு மெஜாரிட்டி கிடைக்காம 117ன்னு நினைக்கிறேன் மெஜாரிட்டி இல்லையா? 234 117 118ன்னு வச்சுக்கோமே, 100 ஜெயிக்குது. இப்போ 2006 சினாரியோ எடுத்துக்கலாம். 96 எம்எல்ஏ திமுக, வெளியிலிருந்து இந்த கட்சிகள் ஆதரவு தந்தன. இந்த வெளில இருந்த ஆதரவுன்றதுலாம் விஜய் ஒத்துக்க மாட்டார். இப்போ சொல்கிறேன், டெப்டி சிஎம் கூட எனக்கு இத்தனை மினிஸ்ட்ரி கூட, இந்த மினிஸ்ட்ரி கூடுன்றது வரைக்கும் அது போகும். அப்போது அதே 2006 திமுக பெற்ற 96 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றால் அப்போது கூட்டணி ஆட்சி தான். ப்ரீபோல் அலையன்ஸில் கூட்டணி ஆட்சிக்கு ஏடிஎம்கே ஒத்துக்காது. இன்னொன்று, நீங்களும் நானும் ஏடிஎம்கேல இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. எமர்ஜென்சியில் ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பிறகு சர்க்காரியா கமிஷனை வாபஸ் வாங்கணும்னா நீ எனக்கு இவ்வளோ சீட்டு கொடுன்ட்டு நடத்திய பேச்சுவார்த்தையின் காரணமாக திமுக மற்றும் காங்கிரஸ் 50-50 நின்னாங்க. சரிங்களா? அந்த சர்க்காரியா கமிஷன்லாம் அப்பவும் திமுக இதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காது. ஸோ இப்போ இன்னைக்கு இந்த ஆப்சஸ் ஆஃப் ஜெயலலிதா இவங்க சந்திக்க போகிற 2வது தேர்தல். ஆல்ரெடி கட்சி போன தேர்தலில் அவர் கட்சியை ஒருங்கிணைக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்ற வாதங்கள் வச்சாலும் இந்த முறை அவருக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? somehow he has to come to power. like EPS have to come to the power. நீங்க அந்த அளவுக்கு எனக்கு இப்போ நீங்க 90 சீட்டு கொடுங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுங்க, அது கொடுத்தா தான் நான் கூட்டணிக்கு வருவேன்ட்டு சொன்னாங்கன்னா இருவரும் சேர்ந்து நிச்சயம் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவார்கள். நீங்க சொல்றது அது ஏன் கிவ் அண்ட் டேக் இருக்க கூடாது? இதுல என்ன இருக்கு? ப்ரீ போல்ல இதுக்கான பாசிபிலிட்டி ரூல்ட் அவுட். நான் இப்போ ஏடிஎம்கே லீடர்ஸோட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், அதை வச்சு நான் சொல்றேன். ஓகே ஓகே. ஒரு இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, இவ்வளவு பெரிய கட்சி ஒரு ஒரு விஜயை தாண்டி ஒரு ஓட் புல்லர் இன்னைக்கு எங்கே தமிழ்நாட்டில இருந்து கொண்டு வருவீங்க நீங்க? அதுக்காக அப்போ எங்களுக்கு ஒரு 70 சீட்டு கொடுத்துட்டு நீங்க 200 சீட்ல இல்லைங்கட்டு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல வேண்டாம். நீங்க 40 கூட எடுக்கலாம். ஏடிஎம்கே லீடர்ஸ் கிட்ட பேசிட்டு சொல்றேன், நோ பவர் ஷேரிங். ஓகே, தட் இஸ் ரூல்ட் அவுட். இட் வில் நெவர் ஹேப்பன். இல்லை எனக்கு பவர் ஷேரிங் இல்லாமல் நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்ற நிலைப்பாட்டை விஜய் எடுத்தால் மீண்டும் திமுக தான் ஆட்சியில் அமரும். நீங்கள் ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தானேங்க நம்ம பொசிஷன் என்னன்றது தெரியும். இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாம் படுதோல்வி அடைந்திருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி மற்றும் கோபத்தின் காரணமாக மக்கள் பெருவாரியாக நமக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்புறது தானே யதார்த்தம். சர்வே கிரவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இல்லை பரவாயில்ல. அதான் இப்போ இந்த சர்வேன்னு சொன்னதுனால நேற்று ராஜநாயகம் அவர்களே நாயகம்ன்ற பேர்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு தெரியுமா? ஏன் பார்த்தா ஜனநாயகம்னு வந்துருச்சு. அதனால ராஜநாயகம் ஃபாதர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட யூ டேக் பேஜ் நம்பர் 2 பாயிண்ட் நம்பர் 5, திமுக 33%, 33.3, இது ஆக்சுவலாக குறைஞ்சிருக்குது. திமுக கூட்டணியோடைய பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குது. அதிமுக 19.4, தமிழக வெற்றி கழகம் 18.7. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, சிஎம்ஐ யார் வரணும் போது எடப்பாடி பழனிசாமி 20.2, விஜய் 19.6. இது அவர் என்ன சொல்றாருன்னா, திஸ் நம்பர் இந்த அப்வர்ட் கிராஃப் விக்கிரவாண்டியில் அவர் நடத்தின மாநாடு, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷனு, இதெல்லாம் அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இதெல்லாம் பார்க்கும்போது ஹீஸ் கீப் ஆன் க்ரோயிங் அப் அப்படின்றாரு. இப்போ இந்த நம்பர் இவ்வளோ ஒரு வளர்ச்சி இருக்குல்ல, இது எலெக்ஷன் கிட்ட போகும்போது இன்னும் ஜாஸ்தி ஆகும்ல? ஆகும். நான் இதை மறுக்கலையே, நான் இதை மறுக்கவில்லை. அதே போல திமுக இருக்கக்கூடிய 33 இன்னும் குறையும் என்று தான் நினைக்கிறேன். அப்போ இந்த சர்வே என்ன சொல்ல வரீங்க நீங்க? என்ன சொல்ல வரீங்கன்னா, why can't they both ally and get the votes? இட் இஸ் பாசிபிள். இது பாசிபிள்னு சொல்றதை விட
திஸ் வில் ஹேப்பன் இவென்ச்சுவலின்னு தான் நான் சொல்றேன். ஓகே ஓகே, நான் சொல்றேன் இது நடந்தே தீரும். அன்லஸ் விஜய் கட்சியில் இருப்பவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களும் அடிமுட்டாள்களாக மாறினாலே ஒழிய இந்த கூட்டணி அமைந்தே தீரும். நீங்க இப்ப சொல்றீங்களா நம்பர்ஸு, அமைச்சரவையில் இடம், இதெல்லாம் இது எல்லாமே பேசி தீர்க்கப்படும். இப்போ இதைத்தான் நடக்கவே கூடாது என்பதற்கான வேலையில் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக உளவுத்துறை ஈடுபட்டு. எப்படி அது பண்ண முடியும்? அவங்க ரெண்டு கட்சியோட ஃப்ரீ வில்ல பொறுத்தது தானே இது. நியூஸை ஃப்ளோட் பண்ணுங்க. இப்போ நீங்களும் உங்கள் காதலே சொல்லியிருக்காங்க, அவர் விஜய் எனக்கு டெபிசியம் கொடுத்தா தான் நான் கூட்டணிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏடிஎம்கேல 40 சீட்டு தான் தருவேன்னு சொல்லிட்டாங்களாம், இல்லைன்னா தனியாக நிற்பாங்களாம். அப்புறம் எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர்கிட்ட நாங்கள் பேசணும், ஏற்கனவே கூட்டணி பேசி முறிஞ்சிருச்சு, இப்படியெல்லாம் செய்திகளை ஃப்ளோட் பண்ணுவது. அண்டு எடப்பாடி இந்த நம்பருக்கு மேலே ஒத்துக்கவே மாட்டேன், விஜய் வேணால் கட்சியை கழிச்சிட்டு எங்கள் கட்சியில் சேர சொல்லு என்று எடப்பாடி அவர் சம்பந்திக்கிட்டே சொன்னார். உனக்கு யாருப்பா சொன்னார்? சம்பந்தி தான் எனக்கு சொன்னார் என்று மிகவும் நம்புவது போல ஜான் ஆரோக்கியசாமி காதிலோ, புஷி ஆனந்த் காதிலோ, முடிந்தால் விஜய் காதிலோ போடுங்கள். இது தொடர்ந்து இதை ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் நடந்தே தீரும் என்பது விஜய் தரப்புலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்புலையும் பேசிட்டு நான் இதை சொல்லல, இது இப்படி தான் போகுன்ற ஆபேசர். நான் ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். அப்படி இல்லைன்னா நம்ம கல்ச்சர் போட்டி தான் நினைக்கிறேன். ஆமாம், எந்த அடிப்படையில் நான் இது உறுதியாக இப்படித்தான் நடக்கும் என்று நான் சொல்கிறேன் என்றால், நம்ம ஏற்கனவே பேசுனது மாதிரி திரு விஜய் அவர்கள் திமுக வீட்டுக்கு அனுப்பணுன்றதுல உறுதியாக இருக்காங்க. இவங்க டெப்டி சிஎம் கொடுக்க மாட்டாங்க, சீட்டு நம்பரும் கம்மியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் புடிவாதமாக இல்லைங்க நான் தனியாக நின்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா திமுக நிச்சயம் ஆட்சிக்கு வரும் என்பது திரு விஜய் அவர்களுக்கு தெரியும். அப்படி திமுகவை ஆட்சிக்கு அமர்த்துறதுக்காக அவங்க விஜய் 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்காரு, அதுவா ஒரு நோக்கம்? அண்ட் இன்னொரு ஆங்கிளில் திங்க் பண்ணி பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்கிறேன், கூட்டணி வைத்து இன்னும் சொல்ல போனோன்னா கூட்டணி வச்சு துணை முதல்வர்லாம் வாங்கிறத விட 5 ஆண்டுகளுக்கு சிறந்த எதிர்க்கட்சி தலைவராக திரு விஜய் அவர்கள் செயல்பட்டால் 2031 முதல்வராவது 100% உறுதி. அதுவும் எப்படி ஆவார்? முழு மெஜாரிட்டியோடு ஆவார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இடித்துரைக்கும் சிறந்த எதிர்க்கட்சியாக இருங்கள். இன்னும் சொல்ல போனோன்னா 26 ஆட்சி அமைஞ்சோன்னா ஒரு 2 வருஷத்துக்கு சமமாக பயணிக்க வேண்டும். சீராக பயணித்து 29 இருவரும் சேர்ந்து மக்களவை தேர்தலை எதிர்கொண்டு, அப்போவும் இந்த திமுக காங்கிரஸ் எந்திரிக்காத மாதிரி அவர்களை 24 தேர்தல் போல துடை தெரிந்து விட்டு, அதுக்கப்புறம் 2 பேரும் பிச்சுக்கிட்டு போய் நீ தண்ணி நான் தண்ணி மேலே அண்ணன் தண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் அக்ரெசிவாக ஏடிஎம்கே அட்டாக் பண்ண ஆரம்பிங்க. 91 தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். கலைஞர் ஆட்சி டிஸ்மிஸ் ஆகி 1 வருஷமாக என்னமோ ஆளுநர் ஆட்சியின் கீழ் இருந்தது. பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஜெயிக்கிற எலெக்ஷன் அது, கலைஞர் நிச்சயமாக ஜெயிச்சிருன்றாரு. 90 அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது தமிழகத்தின் ஆளுநராக இருந்த திரு SS பர்னாலா அவர்களே திமுகவுக்காக பிரச்சாரம் செய்தார். கலைஞரும் நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணார். ராஜீவ்காந்தி இறக்குறார், கொன்றது திமுக போட்டாங்க. 1-2 சீட்டை தவிர தொடர்ச்சி அடிச்சுட்டு வந்தாங்க. காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 சீட்டு கிட்ட வந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக எண்ணிக்கை நினைவில்லை. 3 மாதத்தில் ராஜீவ்காந்தி ஆவிதான் உங்களை ஜெயிக்க வச்சுச்சுன்னு ஆரம்பித்தாங்க காங்கிரஸ். ஜெயலலிதா பற்றி தெரியல, என் சொந்த செல்வாக்கில் ஜெயிச்சேன்னு 60 காங்கிரஸ் மேலேயும் தூக்கி வெளில போட்டு அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. நடந்துச்சு. 5 வருஷம் காங்கிரஸும் ஏடிஎம்கே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு தான் ஜெயலலிதாவோட பிடிவாதத்தின் காரணமாக கிட்ட வந்தாலும் நான் ஜெயிச்சுக்குவேன், கிட்ட கூட்டணியெல்லாம் கிடையாதுன்னு சொன்னோன்னே அப்படியா, அப்போது தான் முதல் முறையாக அமலாக்கத்துறை என்ற வார்த்தையே தமிழகத்தில் புழக்கத்துக்கு வருகிறது. நினைவு இருக்கா? இப்போ ஃபெரார் சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். டிடிவி, நடராஜன், சசிகலா, லண்டன் ஹோட்டல் இதெல்லாம் 95 தொடங்குகிறது. அப்புறம் இறுதி நேரத்தில் இது கூட்டணிக்காக தான் நரசிம்மராவ் இவ்வளத்தையும் செய்கிறாரு. செஞ்சு திருப்பி காஃபி போசால சசிகலா சிறையில் இருந்தார், டிடிவி தினகரன் காஃபி போசால சிறையில் இருந்தாங்க. அதற்கு பிறகு இனிமேல் நம்ம சண்டைலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க இல்லைங்களா? அப்போது தான் காங்கிரஸ் உடைந்து தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகிறது மூப்பனார் அவர்கள் தலைமையில். இப்போ தான் ரஜினிகாந்த் இந்த ஃபேக்டர்லாம் வருது. இதை விஜய் பண்ணட்டுன்றேன்.
கூட்டணி வச்சு வெற்றி பெற்று அதற்கு பிறகு எதிர்க்கட்சியாக செயல்படலாம். கிட்டத்தட்ட ஏதோ சம் சொல்யூஷன் வில் பி ஃபவுண்ட். நீங்கள் சொல்வது போல நான் வந்து அதிமுக இதற்கு ஒப்புக்கொள்ளாது என்று அந்த தலைவர்களிடம் பேசியதை வைத்து சொல்கிறேன். இன்னும் 10 மாதங்கள் இருக்கும்போது எப்படி வேணாலும் டெவலப்மெண்ட் வரும். தோழர், இன்னொரு ஒரு என்ன சொல்றது, ஒரு சிறுபிள்ளை விளையாட்டா இல்லை பெரிய ஸ்ட்ராட்டஜியான்னு எனக்கு தெரியல. அஜித்தை திமுக இப்போ கையில் எடுக்கிறது. அவருடைய கார் ரேஸ்க்கு ஸ்பான்சர் பண்ணுறது. இப்போ ரஞ்சயன்ட் வந்து ஒரு கார் வாங்க கூட காசு இல்லாமல் இருக்கார் அவர் அஜித். இல்லை, இப்போ படம் வந்து பண்ண போறாரு. இப்போ இது எப்படி அஜித்துக்கும் அதுக்கு ஈல்ட் ஆகுறாரு. விஜய எதிர்க்கிறது தான் தன்னை வந்து திமுக கையில் எடுக்குதுன்னு தெரிஞ்சுமே அதை ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. திரு அஜித் அவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ரஜினிகாந்த் போல பிரச்சாரம் செய்யும் வேலையிலோ அல்லது திமுக ஆதரவு நிலைப்பாட்டையோ எடுப்பார் என்று நான் உறுதியாக நம்பவில்லை. திரு அஜித் அவர்களோட பர்சனாலிட்டியை வைத்து பொதுவெளியில் அவருடைய பிஹேவியர் எல்லாம் வைத்து அவர் இது போன்ற சர்ச்சைகளிலிருந்து ஒதுங்கி இருக்க விரும்புகிறார். இப்போ ரீசெண்டாக ஏதோ கடவுளேன்னு சொல்லிட்டு கத்திட்டு யோ இதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செய்துன்னு சொல்லிட்டாரு. அவரோட பர்சனாலிட்டி இதெல்லாம் வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். கூட சொல்லாது கவுமே அஜித்குமார். அப்புறம் திரு அஜித்குமார் அவர்கள் ரசிகன் மட்டத்தான் கழிச்சு விட்டார். ஞாபகம் இருக்கா? ஒன்றும் வேணாம், சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு போ, இந்த மாதிரி ஆள். அப்படிப்பட்டவர் வந்து அதுவும் போயும் திமுகவுக்கா அப்படியெல்லாம் ஒரு நிலைப்பாட்டை திரு அஜித் அவர்கள் எடுத்தால் மேடையிலே வந்து நினைவு இருக்கா? அன்றைக்கி எப்படி இருந்துச்சு சுச்சுவேஷன்றது உங்களுக்கு நினைவு இருக்கும். 3 நாளைக்கு ஒரு பாராட்டு விழா கூப்பிட்டு சொல்லிட்டாரு, யோ வெளிநாட்டெல்லாம் ஷூட்டிங்கில் இருக்காங்க, தொல்லை கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு பர்சனலாக அனுபவிச்சவர். வாயை திறக்கலைனாலும் இன்றைக்கி ரெட் ஜெயிண்ட்டை விட்டால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாருமே சினிமா எடுக்க முடியாதுன்றது தான் யதார்த்தம். அஜித்தோட கால் ஷீட்டை லைக்கா வாங்குது, லைக்காவுக்கு துட்டு கொடுக்கறது ரெட் ஜெயிண்ட். இன்னைக்கு பெரிய பெரிய திரைப்படங்கள் அத்தனைக்கும் ஃபினான்ஸ் பண்ணுறது ரெட் ஜெயிண்ட். யார் படம் எடுத்தீங்கனாலும் பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோக்களோட படம் என்றால் ரெட் ஜெயிண்ட்டை தவிர்த்து வேறு யாரும் அதை வெளியிட முடியாது. நீங்கள் அதுக்கெல்லாம் மீறி ஃபினான்ஷியலை பிடிச்சி எல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் தேட்டர் கிடைக்காது. அதான் இன்றைக்கி கல நிலவரம். இதை திரு அஜித் அவர்கள் விரும்புவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யார் இதை பண்ணிகிட்டு இருக்கிறது என்று திரு அஜித்குமார் அவர்களுக்கு தெரியாதா? இல்லைன்னா அவரே சொந்த காசு போட்டு படம் எடுத்துட்டு நடிச்சு ரிலீஸும் பண்ணிப்பார். அவர் நடிகருங்க, பேமெண்ட் கொடுத்தானா அவர் நடிச்சுட்டு போகிறாரு, அவ்வளோதான். அதற்காக திரு அஜித் அவர்கள் சரி நம்மளை வச்சு 2 படம் ரெட் ஜெயிண்ட் எடுத்துட்டாங்க, நம்ம ரெட் ஜெயிண்ட்டுக்கு ஆதரவாக திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வோம் அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்போம்லாம் ஒரு நாளும் அஜித் செய்வார்னு எனக்கு படல. அவர் ஓட்டு போடுவதே எனது கடமை, அதோடு முடிஞ்சு போச்சுன்றதில் அவர் தெளிவாக இருக்கிறார். அவர் போய் இவங்களா பாராட்டிக்கிறாங்க பாஸ். உங்களுக்கு தெரியும்ல, அந்த கடைசியாக என்ன படம் வந்துச்சு, இந்த சிவகார்த்திகேயன் படம், இப்போ வர ஆர்மி மேனா நடிச்ச படம், அமரன். அது என்ன சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு சிஎம் பார்த்துட்டு ஒரு யூடியூப்ல ரிவ்யூ போட சொல்லணும். அவரா சொன்னாரு, இவங்களா போயிட்டு நைட் ஷோ பார்த்துட்டு வந்து அதை ஒரு சிஎம்கிட்ட வந்து கடைசி காட்சியில் கண் கலங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து இவங்களா ரிலீஸ் பண்ணிக்கிறது. அண்ட் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுனால இன்னொருங்க, இப்போது திரு அஜித் அவர்கள் வந்து என்ன சொல்வார்னு நினைக்கிறீங்க? எனக்கு பத்மபூஷன் கொடுத்ததுக்கு முதல்வரும் துணை முதல்வரும் பாராட்டு தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அதை எப்போ ஒய் நவ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இப்போ அஜித் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உதயநிதியோட பாராட்டை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அறிவிப்பில்லைன்னுன்றீங்களா? இது எல்லாமே இவங்க சைட்லேருந்து தானே வருது. அஜித் சொன்னாரா? இல்லையே. அஜித் முதல்வருக்கு எனக்கு வாழ்த்து தெரிவித்த முதல்வருக்கு நன்றி அப்படின்னு அறிக்கை வெளியிட்டாரா? அப்படி சொன்னாலும் தவறுன்னு சொல்ல முடியாது, தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ எங்க வந்து அவர் அஜித் திமுக அவர் டூலா எடுக்கிறாங்களேன்றேன். இவங்க எல்லாரும் ரொம்ப சைல்டிஷான அப்ரோச்சா அப்படின்றத தொடக்கத்திலே கேட்டேன். இவங்க எல்லாரையும் டூலா எடுப்பாங்க, இவங்களாம் நினைச்சுக்கிறது ஓ விஜய் நம்மளை எதுக்குறாரா, அஜித்தை புடி இவங்களாம் நினைச்சுக்கிறது. இன்னொன்னு, அஜித் இவர்களுடைய ஆதரவுலையா சினிமாவுக்கு வந்தாரு? இதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. திரு அஜித் அவர்கள் இது போன்ற சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்ளாமல் ஒதுங்கி இருப்பதை விரும்புவார் என்று தான் நான் நினைக்கிறேன். சரி, அஜித் தமிழ்நாட்டுக்காரர் தானே, தமிழர் தானே அஜித், அப்படியே அந்த குடும்பம் கொள்ளையடிக்கிறது திருப்பி அலோ பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? மனசாட்சி உள்ள ஒரு தமிழனும் இதை செய்ய மாட்டான். அது திரு அஜித்குமாராக இருந்தாலும் அதற்கு அவர் துணை போக மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நான் பர்சனலாக என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, டில் பிஃபோர் சைனிங் இந்த ரஞ்சன் படத்தை வரையும் எலெக்ஷன் நேரத்தில் அவர் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாரு அப்படின்றத அவர் ஹில் ஸ்டாண்ட் அவேன்றேன். ஓட்டு போகிறதோடு நிறுத்திக்குவார். நம்ம 2 பேரும் கலிங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, பலமாக வளர்றீங்க, யூ ஆர் பொட்டன்ஷியல் சிஎம் கேண்டிடேட் போது நான் ஏன் விஷ் பண்ணக்கூடாது? உங்களுக்கு விஷ் பண்ணலாம், சரி, தனிப்பட்ட முறையில் விஷ் கூட பண்ணியிருக்கலாம். அது பொது வெளியில் வருவதை விரும்ப மாட்டார்னு நினைக்கிறேன். நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, வாழ்த்துக்கள், தேர் இஸ் தி மேட்டர். அவரோட ட்ராவலை வச்சு நான் இதை சொல்கிறேன்.
இந்த சர்ச்சையிலேருந்துலாம் அவர் ஒதுங்கி இருக்க விரும்புவார். என் வேலை சினிமா. இதைத்தான் அவர் ரசிகர்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் சினிமாவில் நடிக்கிறேன், டிக்கெட் கொடுத்து காசு வாங்கி காசு போட்டு டிக்கெட் வாங்கி நீங்கள் படம் பார்க்குறீங்க, பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க. இந்த பேனர் கட்டுறது, தலன் கட்டுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணாத. என் தொழில் சினிமா, உனக்கு 1000 தொழில் இருக்குது, படம் பார்க்கறதோட என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு போன்றதை தான் அவர் தனது ரசிகர்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார். அப்படி சொல்லி கொண்டு வருபவர் தன் ரசிகர்களை இந்த கட்சிக்கு ஓட்டு போடுன்னு மட்டும் சொல்லுவார்னு எப்படி நினைக்கிறீங்க? இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ரசிகரே வேணாம்ப்பா, நான் என்னடா என் தொழில் செய்கிறேன், என் தொழிலை செய்கிறேன், நான் என்டர்டெய்னர், என்டர்டெயின்மெண்ட்டோடு முடிச்சுட்டு போங்கன்ட்டு சொல்லக்கூடியவர் எனது அப்படி ரசிகர்களை கைடு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மன்றத்தை எங்கே கலைக்கிறாரு. அப்போது ரசிகர் மன்றத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணி நமக்கு கட் அவுட் வச்சு அது மேலே ஏறி 4 பால் பாக்கெட்டை பிச்சு ஊற்றுறோம்லாம் நினைக்கிறவர் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அது கரெக்டாக? ஆமாம், புரியுது. இந்த ரசிகர் மன்றத்தை கலைச்சி விடுறதுக்கு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டுமா இல்லையா? உண்மை. ஒருத்தர் செய்ய மாட்டாங்க. மார்க்கெட் தோழர். ஆமா, ஒரு அதிக ரசிகர்ன்றது அது பெரிய மார்க்கெட். அது 10-15 நாளைக்கு ரசிகரே படத்தை ஓடுவாங்க. ஆமா, இது மாதிரி பல படங்கள் ஓடி இருக்கு. ஆமா இல்லையா? திருப்பி போய் பார்க்க வைக்கிறது. அது வேணாம். கிளப்ன்றது ஒரு நடிகருக்கு இட்ஸ் அஷ்யூர்ட் மார்க்கெட். எஸ். அப்படி இருக்கும்போது அதை கலைச்சு விடுற ஒரு மனுஷன் எப்படி ரசிகர்கள் கைடு பண்றதுக்கு இதை செய்வார் நீங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் ரஜினிகாந்த் கிடையாதுங்க. எந்த கட்சி ரூலிங் பார்ட்டி இருக்கு, அப்போ செய்ய மாட்டாரு. ரஜினிக்கும் படத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வர சொல்றாங்க. ஆனா அவரு எதிர்த்து பேச மாட்டாரு. அஜித் பேசணும் ஏஞ்சி கை தட்டுவாரு. ஞாபகா எல்லாரும் விசில் அடிச்சு கை தட்டினாரு. ஆனா அஜித்துக்கு அப்படி பேச துணிச்சல் இருந்துச்சு இல்ல? அப்போ திமுக தானே அழுங்குச்சு. அப்போ லெஜெண்ட் கருணாநிதி வாஸ் தி சீஃப் மினிஸ்டர். அப்போ கருணாநிதி இருக்கும்போதே திமுக அரசை எதிர்த்து அனைவர் முன்னிலையும் குரல் கொடுத்த ஒருவர், அதை விட ஒரு கேவலமான ஆட்சி நடக்கும்போது விஜய் எதிர்ப்பக்கம் நிற்கிறான்றதுக்கு ஆதரவு கொடுத்துருவாரா? நிச்சயமா நான் அதை நம்பல. இவங்க இன்னும் சொல்ல போனோன்னா அஜித் படத்தை வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுன்னு அந்த அளவுக்குலாம் இறங்குவாங்க. அது இறங்கி என் படத்தை யூஸ் பண்ணாதன்ற லெவலுக்கு இது போனாலும் போகும். ஓகே, இப்படி நீங்கள் சொன்ன மாதிரி எத்தை தின்றால் பித்தம் தெளியுன்ற நிலைமையில இருக்காங்க அவங்க. உங்களுக்கு நினைவு இருக்கும், விஜய் அட்டாக் பண்ணுறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. இந்த நடிகர், இவருக்கு அரசியல் தெரியாது, இவருக்கு என்ன தத்துவம் தெரியும், பெரியார் நூலை படிச்சிருக்காரு, ஏதாவது பேசுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஏர்போர்ட்டில் சிஎஸ்எஃப் செக் பண்ணுறது வீடியோ எடுத்து போடுறீங்க. ரொம்ப கேவலம் சொல்ல. அதை விட எப்படி நான் கோவா ட்ரிப் போகிறாரு அப்படின்ட்டு வித் நடிகையோட கோவா ட்ரிப் போயிட்டு போகிறாரு. உனக்கு என்னடா போனால் உனக்கு என்ன? இவ்வளவு கேவலமானவர்களை அஜித் ஆதரிப்பார் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள்? அருவருப்பானவர்கள் இவர்கள். பட் விஜய் வளர்கிறார் தொடர், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நோ டவுட். ஆமாம். ஆனால் இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் சொல்லிடுறேன், மறந்துடுவேன். சொல்லிடுறேன். ஃபிலிக்ஸ், நீங்கள் நான் எல்லாம் வி ஆர் இன் அவர் நியரிங் அவர் 50s. கரெக்ட். ரைட்டா? லேட் 40ஸ்ல இருக்கிறோம். நம்ம கருணாநிதி ஆட்சியை பார்த்துருக்கிறோம், ஜெயலலிதா ஆட்சியை பார்த்துருக்கிறோம். இன்றைய இளைய சமுதாயம் இந்த இரு திராவிட கட்சிகளோட லெஜெண்ட்ஸோட ஆட்சியை பார்த்ததில்லை. கரெக்ட். அண்ட் இந்த கட்சிகளோட முக்கியத்துவமும் அவர்களுக்கு தெரிவதில்லை. இவங்கெல்லாம் இன்ஸ்டா ஜெனரேஷன், ஜெனெக்ஸ். அவர்களுக்கு இவங்க இவ்வளோ நாள் செய்த விஷயங்களோட பற்றிய புரிதலும் இருக்காது. எப்படி இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் எமர்ஜ் ஆச்சுன்றதும் தெரியாது. இவர்களுக்கு தெரிந்து கண்ணில் தெரியக்கூடிய பொலிட்டீஷியன்ஸு சீமான், நியூஜெனில் விஜய், அண்டு இப்போ இருக்கக்கூடிய ஏடிஎம்கே பார்க்குறாங்க. அண்டு சர்டன்லி எனக்கு திரு உதயநிதி அவர்கள் இவர்களை இந்த இளைய தலைமுறையை ஈர்க்கும் அளவுக்கான அரசியல்வாதி என்று நான் பார்க்கவில்லை. அவர் ஈவினிங் ஷிஃப்ட் அரசியல்வாதி என்று தான் அவரை இளைய சமுதாயம் பார்க்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு புதிய வரவுக்கான தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு இருக்கிற அந்த ஸ்பேஸில் 40% 45% ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் போது மீதி இருக்கிற அந்த 10% ஸ்பேஸில் தான் இதர எல்லா கட்சிகளும் இருந்தது. இன்னைக்கு அந்த ஸ்பேஸ் வெக்கேட் ஆகி திராவிடியன் பார்ட்டிஸ் 25-25 அளவுக்கு ஆகி மீதி 50% வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்குது. அந்த 50% வேக்கன்ட் ஸ்பேஸை விஜய் ஃபில்அப் பண்ணிட்டார். விஜய் ஒரு பெரிய அளவு, திரு சீமான் அவர்கள் ஒரு கணிசமான அளவு ஃபில்அப் பண்ணிட்டாங்க. அப்போது ஒரு நியூ என்ட்ரண்ட்டுக்கான ஸ்பேஸ் இங்கே இருந்துச்சு. அந்த இடத்த கரெக்டாக விஜய் பண்ணிட்டார். அண்டு விஜயோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து பாஸ், இது கடைசி படம். ஆமாம், இதுதான் விஜயோட மூவிலேயே மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று நான் பார்க்கிறேன். இது என் கடைசி படம். அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஹீஸ் மேக்கிங் தி ரைட் மூவ்ஸ். எது முக்கியமான மக்கள் பிரச்சனை, இந்த மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறார்.
அண்டு நமது நிகழ்ச்சியில் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், இந்த மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அவரது வீட்டுக்கு அழைச்சி இந்த உதவிகளை எல்லாம் செஞ்சப்போ நான் இங்கேயா எங்கள் சேனல்லையான்னு தெரில, நான் விமர்சனம் பண்ணேன். இது என்னங்க சோத்துக்கு இல்லாமல் அங்கே உட்காந்துருக்கேன், வீடெல்லாம் இழந்துட்டுருக்கேன், இவர் இங்கே கூப்பிட்டு சோத்து மூட்டை கொடுக்குறதுல இதெல்லாம் மரியாதை குறைவான செயலை, பாதிக்கப்பட்ட மக்களை இழிவுபடுத்தும் செயல் அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு பார்த்தா பறந்துட்டு போயிட்டேன். இல்லை, எனக்கு என்னுடைய விமர்சனமாக தான் வச்சேன். ஹீ இஸ் அப்கமிங் பாப்புலர், ஒரு ரொம்ப பாப்புலர் பொலிட்டீஷியனாக மாறிட்டு வரும்போது அவரோட ஆட்டிடியூட் இருக்குல்ல, இன்னும் ஏன் தொடர் ப்ரெஸ்ஸை பார்க்கல யாரு விஜய்? பார்ப்பார், வெயிட் பண்ணுங்க. எனக்கு 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 இந்த 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 கேள்வியே எனக்கு பொருத்தமற்ற கேள்வியாக இருக்கிறது. நாம் ஆளுங்கட்சியை தான் அக்கௌண்டபிலிட்டிக்கு கொண்டு வரணும். முதல்வர் சிஎம் என்னைக்கு பிரஸ் பார்த்து அது கூட நான் கம்பேர் பண்ணல. அவர் பண்றது பெரும் தவறு, நரேந்திர மோடி பண்றதும் பெரும் தவறு. பட் அதே தவிர விஜய் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லலாம். வந்து வந்து அப்பதானே அவருடைய ஒரிஜினல் கேலிபர் எங்க தெரியும்? ஒரிஜினல் கேலிபர் தெரியும். ஃபியூச்சர் இன் ஃபியூச்சர் ஹி மே மீட் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். இன் ஃபியூச்சர் ஹி மே மீட், பிரஸ் ஒன்ஸ் இன் a while ஆவது ஒரு பிரஸ்ஸை சந்திப்பதுன்றது நல்ல விஷயம். ஹி மே மீட், இஸ் லேர்னிங் மேன், ஜஸ்ட் 1 year old. இது எவ்வளவு பார்க்காம இருக்க முடியும்? இல்ல பார்க்கணும். நான் அதனால அவரெல்லாம் பார்க்க மாட்டாருங்கன்ற ஸ்டாண்டர்ட் நிலைப்பாட்டை எடுக்கல. பட் ஆளுங்கட்சி முதல்வர் எந்த பிரச்சனையும் பார்க்காம இவங்க ஒன்று கேட்குறாங்க, அவர் ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாரு. ஏங்க ஈரோடுக்கு பிரச்சாரத்துக்கு போகலன்னா தேர்தல் நாள் அன்று முடிவு என்னைக்குன்ட்டு டேட்டு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம அவர் அக்கௌண்டபிளாக வைக்கணும். அதுதான் மீடியா கேள்வி எழுப்ப வேண்டியது. ஒரு எதிர்க்கட்சியாக அல்லது ஒரு புதிய கட்சியின் தலைவராக இவரும் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டியது என்பது அவசியம். ரெண்டாவது இன்னொன்று, அந்த கட்சி இப்போ ஆதவ் அர்ஜுன் சேர்ந்திருக்காரு, அந்த பதவியோடைய இதெல்லாம் பாருங்களேன். அவர் ஒரு பொதுச் செயலாளர், பட் ஒன்லி ஃபார் எலெக்ஷன். அவர் வந்து புசி ஆனந்த் கீழே தான் ஒர்க் பண்ணுவார். இப்போ புசி ஆனந்த் வந்து ஒரு தன்னையை வந்து அடுத்த இப்போ 4 வருஷத்துக்கு தான் ஒரு பதவியை அந்த கட்சியில் கொடுக்குறாங்க. இப்போ சேர்க்கிறதே அடுத்த 4 வருஷத்துக்கு எவெல்லாம் நம்மளுக்கு ஓட்டு போடணும் அவனும் சேர்க்கிறாரு. இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் புசி ஆனந்தை சுற்றியே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இதுதான் நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? இந்த செய்திகளை கசிய விட்டு கொண்டிருக்கிறார்கள்ன்றது ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்ல. கூட்டணி சேரவே மாட்டார், விஜய் சிஎம்க்கு கம்மியாக நான் எதையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறான்னு. இதுவே இவர்கள் பரப்பிவிடும் விஷயம்ன்ற உங்களுக்கு தெரியாதது இல்லை ஃபெலிக்ஸு. ஊடகம் மொத்தத்தையும் இவங்க தான் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. எது செய்தியாக வேண்டும், வெகு சிலரை தவிர எது செய்தியாக வேண்டும், எது செய்தியாக கூடாது என்பதை இன்று அரசு தீர்மானிக்கிறது. நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, சாதி பார்த்து தான் தாவேக்களை பதவி போடுறாங்கன்னு 4-5 நியூஸ் பார்த்தீங்களா? அங்கே என்ன தீண்டாமல் கடைப்பிடிக்கிறாங்களா? இல்லை. சரி, திமுக ஜாதி பார்த்து பதவி போடல, திமுக அது மட்டும் தானே செய்யுது. அது மட்டும்தானே செய்யுது. அப்போ இந்த குற்றச்சாட்டு அங்கே எப்படி வைக்கிறாங்க? இது எப்படி செய்தியாவது ஃபஸ்ட்டு? அப்புறம் எவனையாவது ஒருத்தர் இந்த விஜய் கட்சி கலரில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட மயக்க போடுறது, என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, லெக் பீஸ் போடலங்க, பிரியாணி போட்டாங்க லெக் பீஸ் இல்லாமங்க அப்படின்ட்டு ஒருத்தனை பேட்டி எடுத்து இது தலைப்பு செய்தியாக ஊடகங்களில் வருகிறது. இது போன்ற செய்திகள் தான் இதுன்றேன். இன்னொன்று, ஒரு ஆர்கனைசேஷனில் இது போன்ற பாலிடிக்ஸ் இருக்கத்தான் செய்யும். அவருக்கு கீழே தான் ஆதவ் அர்ஜுன் ஒர்க் பண்ணணுன்றது எதற்காக வென்றால் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவர்களுக்குள்ளேயே உண்மையிலேயே கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்ல. இப்போ திரு புசி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர், இவர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களே பொதுச் செயலாளர் தேர்தல் மேலாண்மை அப்படின்னு போட்டிருக்காரு. இவர் புசி ஆனந்த் கீழே தான் வேலை செய்யணுன்றத போடாமல் இருந்திருந்தால் உள்ளபடியே கான்ஃப்ளிக்ட் வரும்ன்றேன். ஓகே, நீயும் பொதுச் செயலாளர் நானும் பொதுச் செயலாளர், நீ என்ன நான் 4 வருஷமாக பொதுச் செயலாளர், நீ போன வாரத்துலேருந்து தான் பொதுச் செயலாளர் பிரச்சனை வரும். இதுக்கு வந்து வாரம் வெள்ளிக்கிழமை பஞ்சாயத்து, புசியானது உட்காரு அதை உட்காரு, என்ன பஞ்சாயத்துன்னு போனோம். அந்த நான் அவனை போஸ்டிங் போட்டேன், இந்த ஆள் கேன்சல் பண்ணிட்டாரு, எல்லாம் வரத்தானே செய்யும். இந்த ஆம்பிகுட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை பண்ணுறாங்க. அண்ட் திரு நிர்மல்குமார் அவர்களை துணை பொதுச் செயலாளர் ஐடிவிங் அண்டு சமூக வலைத்தளம்னு போட்டுட்டு ஐடிவிங் அண்ட் சமூக வலைத்தளத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்களை எல்லாம் போட்டிருக்காங்க. அண்டு இவர்கள் யாரின் கீழ் வேலை செய்ய வேண்டும்ன்றதை போட்டிருக்காங்க. இன்னொன்று, 4 வருஷமானு நினைக்கிறேன் ஜான் ஆரோக்கியசாமி அங்கே அந்த விஜய் கட்சியின் உருவாக்கத்திலிருந்து பின்புலத்தில் இருந்து இயங்குகிறார். அவருக்கு வந்து கட்சியில் இது வரைக்கும் ஃபார்மல் பொறுப்பு கொடுக்கல, இப்பவும் கொடுக்கல இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து புசி ஆனந்த் தேர்தல் மேலாண்மை திரு சிடிஆர் நிர்மல்குமாரை வந்து இந்த ஐடிவிங் அதுக்கெல்லாம் போட்டதுனால இப்போது வாட் இஸ் த டெசிக்னேஷன்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லை. இப்போ பிரதீப் இருக்காரு, பிரதீப் வந்து இப்போ இங்கே எத்தனை வருஷமாக இருக்கார் சேனலில்? 12 வருஷமா இருக்காரு. நீங்கள் இப்போ வர்ற ஆள் வந்து ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுன்றதுனால சீனியர் கேமராமேன் போட்டிங்கன்னா பஞ்சாயத்து வருமா வராதா சொல்லுங்க? வருமா வராதா? பதிவு கோச்சிக்க மாட்டாரா? எத்தனை வருஷமா இருக்கேன் அவனை சீனியர் கேமராமேன் போட்டுறது வருமா வராதா? அவங்களுக்கு தான் ஒரு சின்ன சேனல் இது வரும்போது இவ்வளோ பெரிய அரசியல் கட்சியில் வராதா? அதுக்கு தான் அதை போட்டிருக்காங்க. இது கிளியர் பண்ணிடுங்கன்றேன்.
ஏங்க ஒரு விஜய் மற்ற விஷயங்கள் எல்லாம் யோசிக்கணுங்க. உட்காந்து புஷியானதுக்கும் ஆதவர்ஜனுக்கும் பஞ்சாயத்து இழுத்து விட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்க. அண்டு ஃபெலிக்ஸ், யூ ஷுட் நாட் ஃபர்கெட், பெரிய கட்சிகளில் யார் சென்று இணைந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு பதவிகள் வழங்கப்படாது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். திமுக அதிமுக நீங்கள் 2 கட்சியும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேர்ந்து கியூரேட்டிவ் பீரியட்னு ஒரு 6-7 மாதம் வச்சுருப்பாங்க. இவங்க திரு நிர்மலாகட்டும் திரு ஆதவர்ஜன் ஆகட்டும் சேர்ந்தவுடன் இவர்களுக்கு பதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நிச்சயமாக புஷி ஆனந்தும் சரி, ஜான ஆரோக்கியமும் சரி, ஆரோக்கியசாமி அவர்களும் சரி வருத்தப்படுவாங்களா மாட்டாங்களா? ஆமாம், வருத்தப்படுவாங்க. நான் எத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணுகிறேன். இது நேற்று வந்தார், அப்புறம் அவரும் பொதுச் செயலாளர், நானும் பொதுச் செயலாளர்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்ற இந்த கொஸ்டின் வரும். ஸோ கூடவே ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த பாரு, நேற்று அவன் வந்துட்டான், அவன்கிட்ட நிறைய துட்டு இருக்குன்றதுக்காக நான் அவனை போட்டுட்டு உன்னை டம்மிலாம் பண்ணல, பாரு ஆடத்துலேயே போட்டிருக்கேன். இட்ஸ் அ குட் திங். குட் திங். நீங்கள் இதுக்கு இல்லாமல் இதை பண்ணாமல் விட்டுருந்தாருன்னா எலெக்ஷனுக்குள்ளே பஞ்சாயத்தாக இருக்கும். ஓகே. பொதுவெளியில் ஏற்கனவே பஞ்சாயத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் ஒரு உளவுத்துறை மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பெண் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இது இன்டெலிஜென்ட்டாக மூவ் ஆகும் நான் பார்க்குறேன். ஓகே. இங்கே இதை விட்டிங்கன்னா புஷி ஆனந்தே பரவாயில்லன்ட்டு சும்மா இருந்தால் கூட என்ன பஸ் நேற்று வந்தவனுக்கு பொதுச் செயலாளர்ன்ட்டாங்க, அப்புறம் நீ எதுக்கு? ஆதவர்ஜன்ட்ட பணம் இருக்கிறதுன்றதுனால தான் ஏன் வந்து அந்த ஆளை பொதுச் செயலாளரை போட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ டம்மி அப்படின்ட்டாங்கன்னா அவர் உண்மையிலே மனசு வருஷப்பட்டுட்டு வெளில போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இது ஒரு நல்ல பாஸு இதை அயன் அவுட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற கேமராமேனை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு பிரதீப் அவருக்கே வேலை செய்யணும்னு சொல்லுவீங்களா நீங்கள்? கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த தப்பு செய்ய மாட்டீங்க நீங்கள் இல்லையா? அவங்க 10 வருஷமாக என் கூட இருக்கிறேன். அவள் என்ன சொல்கிறேன்னா கேட்டு வேலை செய்யும். இது கிளாரிஃபை பண்ணிட்டுவீங்க. இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே போட்டார் அவர், அவ்வளோதான். இதெல்லாம் ஊதுவாங்க பாஸு இப்படிலாம் என்ன சொல்ல போனோன்னா இன்டெலிஜென்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்க தான் நான் பார்க்குறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி தோழர், ரொம்ப சிறப்பு, தேங்க்யூ.